வெல்கம் டு அவர் சேனல். இந்தியன் ஸ்பிளிட்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது மிகவும் சுவையான பன்னீர் மசாலா. இதை நீங்கள் பன்னீர் புருஜி மசாலான்னு சொல்லலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு சின்ன கியூப் பட்டர். பட்டர் உங்களுக்கு மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சீரகம் நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் 3 கிரீன் சில்லி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 2 இல்லை ஒரே ஒரு கிரீன் சில்லி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆனியன் நல்லா சுருங்கி வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஆனியன் நம்மளுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை பெரிய சைஸ் தக்காளி அப்படின்னா நீங்கள் 1 1/2 தக்காளி போட்டால் போதும். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான 3/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. நம்மளுக்கு தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். கலருக்காக தான் நான் இவ்வளோ ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கலர் அவ்வளோ தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வெறும் 1/2 ஸ்பூன் போட்டாலே போதும். ரெகுலர் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 3/4 ஸ்பூன், சீரக பவுடர் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். இப்போ நம்ம போட்டிருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ் கர்ட் ஆட் பண்ணும் பொழுது உங்களுக்கு டிப்பிக்கல் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற அந்த சேம் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபியூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு நல்ல ஒரு தொக்கு பதம் வந்துடுச்சு. இப்போ இதில் நான் பொடிச்சு வச்சிருக்கிற பன்னீர் ஆட் பண்ணிடுறேன். பன்னீர் புர்ஜி அப்படிங்கிறது பன்னீர் பொடி மாஸ். உங்களுக்கு இந்த மாதிரி பொடிச்சு விட்டு இல்லாட்டி நீங்கள் இதை கிரேட் பண்ணி சேர்த்தும் பொழுது அதை நம்ம பன்னீர் புர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு பன்னீர் ரொம்ப நேரம் குக் ஆக வேண்டியதில்லை. நம்மளுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அதுவும் நல்லாவே பொடிச்சு விட்டு தான் சேர்த்துருக்கோம். அதனால் நம்மளுக்கு இம்மீடியட்டாக குக் ஆகிடும். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட மசால் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த பன்னீர் புர்ஜி மசாலா உங்களுக்கு சப்பாத்தியோட தோசையோட எல்லாம் சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் உங்களுக்கு பன்னீர் தோசை அப்படின்னு கொடுப்பாங்க. அதுவும் உங்களுக்கு இந்த மசாலா பேட்டர்னில் தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. மிகவும் சுவையான பன்னீர் புர்ஜி மசாலா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. மீண்டும் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.